கோவை தொண்டாமுத்தூர் அருகில் உள்ள அட்டுக்கல் ஆதிவாசிகள் கிராமத்தில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் கியூ பிரிவு போலீசார் அப்பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் நேசராஜ் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இந்த ஆதிவாசிகள் கிராமத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாவோயிஸ்டுகள் வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் ரம்யா பாரதி தலைமையில் சிறப்பு அதிரடிப்படையினர் இந்த பகுதியில் வந்து ஆய்வு நடத்திட்டு வராங்க. அதேபோல கோவை மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு வாகன ரோந்து பணிகள் ஏற்பட்டது. இதனையடுத்து கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கேரள மாநில மன்னார்காட் பகுதியில் வந்து மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருந்ததாக தண்டர்போல்ட் போலீசார் ஆய்வு பண்ணாங்க. இதனையடுத்து இந்த அட்டுக்கல் பகுதியில் பின்புறம் உள்ள மலையின் பின்னால்தான் இந்த மன்னார்காடு பகுதி உள்ளது. இந்த பகுதியில் இருந்து மாவோயிஸ்டுகள் இந்த பகுதிக்கு வந்திருக்கலாம் என இந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது நம்மிடையே ராமன் இருக்காரு, இந்த ஆதிவாசி, அவர்கிட்ட கேட்போம். சார், என்ன நடந்ததுங்க? இங்க நம்ம அதிரடி போலீஸுக்கு வேணா வருவாங்க, வந்து அப்பப்ப கேட்டு விசாரிப்பாங்க, விசாரித்துட்டு போவாங்க. அதே போல தொண்டாமுத்தூர் ஸ்டேஷன் போலீஸுகளும் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து கேட்டாங்க. அவங்க கிட்ட நாங்க ஒன்றும் பார்த்ததில்லை, அப்படி இங்க யாரும் வரமில்லை அப்படின்னு நாங்க சொன்னாங்க. அவங்க வாரத்துக்கு ஒரு முறை வந்து செக்அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட வந்து இதை பத்தி தான் கேட்டு எல்லாம் விசாரித்துட்டு எல்லாம் நைட்டு ஒரு 7:30 மணிக்கு மேல எல்லாம் கிளம்பி போனாங்க. குறிப்பாக இந்த பகுதியில் ரோந்து பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தற்பொழுது மாவோயிஸ்டுகளின் நடமாட்டம் கருதப்படும் இந்த பகுதியில் வந்து கியூ பிரிவு போலீசாரும் ஆய்வு நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெரால்டுடன் நேசராஜ்.